ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் புத்தகத்துலேருந்து இன்றைக்கி பார்ப்போம். ஆன்ம உலகின் விதிகள். இதை எழுதியவங்க கோஷத் பாவனகரி அப்படிங்கிறவங்க. இந்தியாவில் பாம்பேயில் வாழ்ந்த ஒரு சாதாரண பெற்றோர்கள் தான் இவங்க தன்னோட இறந்து போன 2 மகன்களோட ஆத்மாக்களோட பேசினதை தான் இங்கே இவங்க புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க. இவங்க பேர் ரூமி பாவனகரி, கோஷத் பாவனகரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, விஸ்பி அண்ட் ரத்து அப்படின்னு இவங்களுக்கு 2 பசங்க. இந்த 2 பசங்களுக்கும் இந்த மோட்டார்ஸ் அப்படின்னா ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு. இவங்க சொந்தமாக கேரேஜும் ஒரு மோட்டார் சர்வீஸ் ரிப்பேர் ஷாப் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அப்பப்போ இந்த மோட்டார் ரேஸ் இதுலேயும் அவங்க கலந்துக்குவாங்க. ஸோ அதுபோல் ஒரு நாள் 1980 பிப்ரவரி 23 பாம்பேயில் இருக்க ஒரு இடத்துக்கு டெஸ்ட் ட்ரைவ்க்காக போகிறாங்க. ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு, ஆல்ரெடி சர்வீஸ் பண்ண ஒரு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவங்க அதில் தான் நெக்ஸ்ட்டு கிராஸ் கண்ட்ரி மோட்டார் ரேலியில் கலந்துக்க போகிறதுக்கான ஒரு ஒத்திகைக்காக. இதில் மொத்தம் 5 பேர் கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, பாம்பேலேருந்து கொப்போலி அப்படின்னு சொல்கிற இன்னொரு இடத்துக்கு அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க அந்த ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த புக்கை எழுதின அந்த கோஷத் அப்படிங்கிறவங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் இந்த 2 பேரும் பசங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு குட் பை சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க. பை பை சொல்லிவிட்டு அவங்களோட சின்ன பையன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 ஸ்டெப் போயிட்டு திரும்ப வந்து மறுபடியும் அம்மா வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு பை பாய் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு போகிறாரு. பெரிய பையனும் சின்ன பையனும் படி வழியாக இறங்கி கீழே போகிறாங்க. ஒரு பாதி வழி போனோடனே திரும்ப சின்ன பையன் மட்டும் மூணாவது தடவையாக மேலே ஏறி வந்து அவங்க அம்மா மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிவிட்டு பை பாய் மம்மி பத்திரமாறு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவங்களோட அந்த சின்ன பையன் இந்த மாதிரி வழக்கமாக செய்கிறது கிடையாது. அன்னைக்கு அவங்களோட ஆக்டிவிட்டி அது கொஞ்சம் அவங்களுக்கு 3ஆவது தடவையாக செஞ்சது வித்தியாசமாக இருந்தது. சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அவங்க வண்டி எடுக்கும்போது அவங்க அப்பா போய் திரும்பவும் சொல்கிறாரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ பெரிய பையன் சொல்கிறாரு, அப்போ அவங்களுக்கே தெரியும் இந்த வண்டி 30 கிலோமீட்டருக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நம்மளால் போக முடியாது, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களுக்காக காத்திருக்காதீங்க, நாங்கள் கொப்போலி போயிட்டு ஒருவேளை அங்கேயே லேட் ஆச்சுன்னா தங்கிட்டு காலையில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. திரும்பவும் அவங்க அப்பா அம்மா காரை மெதுவாக பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு திரும்ப சொல்லி அனுப்புகிறாங்க. ரத்தோர் கவலைப்படாதீங்கப்பா, நாங்கள் பத்திரமா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் 8 மணி ஆச்சு. ஆனால் இந்த பசங்க திரும்பி வரவும் இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்கக்கிட்டேருந்து இல்லை. ஆனால் 8:30க்கு ஒரு மெக்கானிக் பையன் மட்டும் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, இவங்க ஓட்டிகிட்டு போன அந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இவங்க 2 பசங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கதா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு பதட்டமாயிட்டு அங்கே இருந்த சில நண்பர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போது அவங்க ஓட்டிகிட்டு போன அந்த கார் வந்து ஒரு மரத்து மேலே மோதி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அங்கே வேறு யாருமே இல்லை, பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரியில் தான் அந்த விஸ்பி அண்ட் ரத்துவை அவங்க சேர்த்துருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் விஸ்பி ரத்துவை தவிர மற்ற 3 பேரும் சில காயங்களோட தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவுக்கு தெரியுது விஸ்பி அண்ட் ரத்தோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த கூட போன அந்த மெக்கானிக் பையன்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் காரில் எல்லோரும் போயிட்டுருக்கும்போது ஒரு நிமிஷம்தான் தூங்க ஆரம்பித்தோம். அந்த ஒரு நிமிஷம் கழித்து தூங்க ஆரம்பித்த 1 நிமிஷம் கழித்து ஒரு திடீர்னு சத்தம், பார்த்தா கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே கார் போய் ஒரு மரத்து மேலே மோதிருச்சு, என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே. ஆனால் அவரால் அதை நம்பவே முடியலை. ஏன்னா அந்த பசங்களுக்கு வயசு என்ன, பெரியவருக்கு 30, சின்னவருக்கு 28 வயசு தான். இந்த சின்ன வயசில் மகன்களை இழந்தது அவரால் ஜீரணிக்கவே முடியல.
ஒரு குடும்பத்தில் அதுவும் ஒரே நேரத்தில் 2 பசங்களை இழந்துட்டு நிற்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அது அந்த மொத்த குடும்பத்தையும் புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் இவங்க அப்பா எல்லா விஷயங்களையும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம், எங்கே 2 பேரையும் காணோம், விஸ்பி ரத்து அப்படின்னு. அவங்க அப்பா கிட்ட எந்த பதிலும் இல்லை. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் பேசாமல் இருக்கீங்களே, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அம்மா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு மேலே அவங்க அப்பானால் சொல்லாமல் இருக்க முடியல. ஆனால் அந்த நிமிஷம்தான் அவங்க அம்மா வந்து முறையாக அவங்க வாழ்க்கையில் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை, கடவுள் இருக்காரா அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மா கடவுள் பக்தி அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமான நாட்டமும் நம்பிக்கையும் உள்ளவங்க, ரொம்ப அதிகமாக சாமி கும்பிட்றவங்க, கடவுள் மேலே அதீத நம்பிக்கையும், அந்த குழந்தைங்களை வளர்த்த விதமும் அதே மாதிரி தான். முறையாக அவங்களுக்கு கடவுள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு அவநம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிச்சு. வழக்கம் போல் அந்த இறந்த பிறகு 29ஆவது நாள் காரியம் செய்யும்போது அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தங்க தஸ்தூர் அப்படின்னு சொல்கிற ஒரு லேடி வராங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னோடய அண்ணி ஒருத்தவங்க ஒரு கச்சேரிக்கு போயிருக்கும்போது அங்கே தற்செயலாக காதில் ஒரு விஷயம் விழுந்தது. ஒரு லேடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது சமீபமாக ஆக்சிடெண்ட்டில் இறந்த 2 பசங்க அவங்க அம்மா அப்பாவோட பேச ஆசைப்படுறாங்க. அதனால் அவங்களோட அந்த நம்பரை வந்து அவங்க அண்ணி வந்து வாங்கி வந்து இந்த மிஸ்ஸஸ் தஸ்தோர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த தஸ்தோர் வந்து இந்த விஸ்பி அண்ட் ரத்தோ பேரண்ட்ஸ் கிட்ட அந்த நம்பரை கொடுத்து இவங்கள போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த பெற்றோர்கள் போய் அவங்கள பார்க்குறாங்க. ஸோ அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் கபாடியா. அவங்க சொல்கிறாங்க தன்னோட தம்பியை வந்து சமீபமாக இழந்துட்டதாகவும், ஸோ அதனால் அவங்க ஒரு மீடியம் மூலமாக அவங்க பேசுகிறதாகவும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தேடி போய் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 பசங்க திடீர்னு குறுக்கிட்டு தன் பெற்றோரோட அவங்க பேசணும், என்னோட பெற்றோர்கள் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, நாங்கள் வந்து இறந்து போயிட்டோம் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இந்த ஆன்ம உலகில் ரொம்ப நல்லா இருக்கோம், அவங்களையும் நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மெசேஜை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லி அனுப்பின அந்த விஷயங்கள் கரெக்டாக அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு, இந்த பசங்க சொன்னது. ஸோ இது வரைக்கும் எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்குது. அடுத்து மார்ச் மாதம் 1980 22 இந்த பெற்றோர்கள் அந்த மிஸ்ஸஸ் கபாடியா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்கள சந்திக்கிறாங்க. அங்கே மிஸ்ஸஸ் கபாடியா அப்படிங்கிறவங்க அவங்களும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மீடியம் தான். இந்த ஆன்மாக்களோட பேசக்கூடியவங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த இறந்து போன அவங்களோட பேசணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கெல்லாம் இந்த கபாடியா அவங்கக்கிட்ட வருவாங்க. இவங்க கபாடியா நடுவில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள சுற்றி யார் யாரெல்லாம் பேசணும்னு விருப்பப்படுறாங்களோ ஒரு வட்டமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்படி சுற்றி ஒவ்வொருத்தட்டையாக பேசிட்டு வரும்போது இந்த பவனகிரி இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களோட டர்ன் வரும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹலோ மம்மி ஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு இன்டிமேட்டான ஒரு வேர்டை வந்து நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் சொல்லும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். இது அந்த பெரிய பையன் விஸ்பி அப்படிங்கிறவரை அவங்க அம்மாவை வழக்கமாக கூப்பிடுற அந்த வார்த்தை, அது அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ எப்போவுமே தெரியும் நமக்கு முதல் பையன் அப்படின்றது அம்மாவுக்கு ரொம்ப எப்போவுமே நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்லும்போது, அதுவும் அறிமுகமே இல்லாதவங்க சொல்லும்போது, நம்மளோட ஃபேமிலியில் ஒரு பேசக்கூடிய வார்த்தையை அவங்களுக்கு முதலாக நிஜமாகவே அவங்க பையன்தான் அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன நம்பிக்கை வருது. அப்போது அந்த விஸ்பி அண்ட் ரத்தோ வந்து அவங்க அப்பா அம்மா கூட வந்து தனியாக பேச விரும்புகிறதாகவும் இந்த கூட்டத்தில் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மிஸ்ஸஸ் கபாடியா அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட இந்த பேரண்ட்ஸை அனுப்புகிறாங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாவனகிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்கக்கிட்ட போகிறாங்க. அவங்கக்கிட்ட போகும்போது அப்போ அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா விஸ்பிரத்து நாங்கள் 2 பேருமே இறந்த உடனேயே இந்த ஆன்ம உலகில் நாங்கள் சில மணி நேரத்திலேயே வந்துட்டோம். இது வந்து கடவுள் எங்களுக்கு எது நல்லதுன்னு இருக்கோ அதைத்தான் கொடுத்துருக்குறாரு, எங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு. ஸோ எங்களுக்காக நீங்கள் அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, நாங்கள் இல்லை அப்படின்னு. இங்கே நாங்கள் நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்கள் கவலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் சில வேலைகள் உண்டு, சில ஆன்மீக சம்பந்தமாகவும் சிலருக்கு உதவி செய்யவும், சில ஆன்மீக போதனைகள் செய்யவும் நீங்கள் ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாதங்களிலேயே அந்த பெற்றோர்கள் இருவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பசங்களோட பேசுகிறதுனால ஒரு சில நம்பிக்கைகள் வந்து திரும்பவும் அந்த கடவுள் நம்பிக்கையும் வந்து கொஞ்சம் ஆசுவாசமாகி அவங்க வலியிலேருந்து அவங்க வேதனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க அம்மா மூலமாக இந்த பசங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்னா, இவங்க அம்மா ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் மேலே பேனாவை ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு பேனா மட்டும் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போது மெதுவாக அந்த பேனா மூலமாக அம்மா கை மூலமாக இந்த பசங்க அவங்களுக்கு என்ன பேசணுமோ அதை எழுத ஆரம்பிப்பாங்க. இதில் அவங்க அம்மா அவங்களோட ஓன் குஜராத்தி லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த புக்கில் வந்திருக்கிறது ஃபுல்லாக இங்கிலீஷில் வந்திருக்கும். ஆனால் அவங்க எழுத ஆரம்பித்தது ஆட்டோ ரைட்டிங் அப்படின்னு ஆரம்பித்தது என்னமோ அவங்களோட தாய்மொழியான குஜராத்தில் தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து மாற்றி கொடுக்க முடியாது அந்த லாங்குவேஜ்லேருந்து. ஸோ அதை அவங்க எக்ஸாக்டாக இங்கிலீஷில் மாற்றாமல் அதில் அப்படியே இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த புத்தகம் பற்றி வீடியோவும் போட்டிருக்காங்க. இந்த பவனகிரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். சரி, திரும்ப கதைக்குள்ளே போவோம். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, மெதுவாக எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக பழகுறாங்க. முதல்ல அது கிறுக்கலாக வருது, அடுத்து கொஞ்ச நாளில் சில வார்த்தைகளாக வருது, அடுத்து போக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வார்த்தைகள் கோர்வையாக வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல பழக்கம் வரவும், நல்ல கவனம் கூர்மையாகவும் அந்த விஷயங்கள் அழகாக வருது. அப்போது அவங்க அம்மா அவங்க பசங்கக்கிட்ட சத்தமாக வாய் விட்டு தன்னோட கேள்வியையும் தன்னோட சந்தேகத்தையும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பதில் அவங்க பசங்க அந்த புத்தகத்தில் எழுத்துக்கள் மூலமாக தருவாங்க. ஸோ அதுதான் இங்கே புத்தகமாக வெளியே வந்திருக்கு. இப்படி தான் அவங்களோட ஆட்டோ ரைட்டிங் இங்கே ஆரம்பமாச்சு அந்த இறந்த பசங்க மூலமாக. ஸோ இந்த பெற்றோர்களும் இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்களுக்கு திரும்பவும் அவங்களோட மனக்காயங்கள் வேதனையிலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதே நேரம் அவங்களோட சில குடும்ப விஷயங்களும் பிரச்சனைகளும் வந்து இங்கே சரியாக ஆரம்பிச்சிச்சு. என்ன மாதிரி பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு லாயர்கிட்ட இவங்க கேஸ் விஷயமாக போகும்போது அந்த லாயர் இவங்கள வித்ட்ரா பண்ணிட்டு போயிருங்க, இது ஜெயிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பசங்க இவங்க அம்மா அப்பா கிட்ட டெலிபதி மூலமாக சொல்லுவாங்க, இல்லை இந்த கேஸை நீங்கள் எடுத்து நடத்துங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த கேஸை எடுத்து நடத்தும் போது தான் அவங்களுக்கு தெரியுது, அடுத்த நம்பிக்கை வருது. 2வது முறையாக இந்த பசங்க கூட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம், இந்த நம்ம பசங்க நம்மக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு 2வது முறையாக அந்த நம்பிக்கை அவங்களுக்கு துளிர் விடுது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்றத தயவு செஞ்சு யாரும் நீங்களாக அதை செய்யக்கூடாது அப்படின்னு இந்த புத்தகத்தை எழுதினா அந்த ஆத்தரே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது நீங்கள் ஆரம்பிக்கணும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியோ ஒரு குருவோ இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க மூலமாக தான் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு செய்யணும். நீங்களாக செய்யும்போது தானாகவே அதை முயற்சி செஞ்சு பார்க்கும்போது சில தவறான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா, சில வேறு விதமான சில கீழான ஆத்மாக்கள் கூட உங்களை தவறாக வழி நடத்தக்கூடும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க. அதனால் இதை படிக்கிறவங்களோ
இதை கேட்குறவங்களோ தயவு செஞ்சு நீங்களாக ஒரு ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அப்படின்றத செய்யாதீங்க. ஒரு குரு மூலமாகவோ ஒரு வழிகாட்டி மூலமாகவோ தயவு செஞ்சு இதை முயற்சி செய்து பாருங்கள். கொஞ்ச நாள் கழித்து விஸ்பி அண்ட் ரத்தோ அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னென்னா, இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மூலமாக நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ஆன்ம உலகத்தை பற்றி சொல்லணும், ஒரு புத்தகமாக போடணும். எங்கள் மூலமாக நாங்கள் இந்த ஆன்ம உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்கு நாங்கள் எங்களோட ஹையர் சோல்கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷனும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த பூமியில் இருக்க மற்ற மனிதர்களுக்கும் இந்த ஆன்ம உலகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஒரு கடவுளின் கோட்பாடுனா என்ன, இவையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றமும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த புத்தகமாக இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்களுக்கு நீங்கள் தரணும், அது எங்களோட ஆசை. ஆனால் அதே நேரம் இதன் மூலம் யாரையும் வற்புறுத்தவோ நம்புவதற்கு கட்டாயப்படுத்தவோ கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுறாங்க. அதே நேரம் இவங்க பேரண்ட்ஸ் பேசுகிறத அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்டுட்டு அவங்களோட சில பிரச்சனைகளையும் இந்த கோஷத் பவனகிரி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த பேரண்ட்ஸ் சரி பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, சில சிக்கலான குடும்ப பிரச்சனைகள், ஈவன் ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸோ இல்லை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்களுக்கு தைரியம் ஊட்டுறது, தன்னம்பிக்கை தரது, தன்னை போல் தன்னோட குடும்பத்தில் யாராவது இழந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதும் இறை சிந்தனையை கொடுக்குறதும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதே நேரம் அவங்களுக்கும் அது ஆத்மார்த்தமான சேவையால் ஒரு நல்ல மனோநிலையும் ஆத்ம பலமும் கிடச்சிச்சு. இதே புத்தகத்தில் பார்ட் 2ல் சில கேள்வி பதில்களும் உண்டு. அது பர்சனலாகவும் இருக்குது, ஆன்மீகமும் சார்ந்ததாகவும் எல்லாமாவே இருக்குது. இந்த ஆன்ம உலகத்தில் எந்த சாதி மதம் என எந்த பிரிவினையும் கிடையாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான எந்த கேள்விக்கும் பதிலும் இந்த பார்ட் 2ல் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த எந்த கேள்விக்கான ஒரு பதிலும் அங்கே இருக்காது. இது முழுக்க ஜாதி மதம் இல்லாத ஒரு அடிப்படையான ஒரு ஆன்மீகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் ஆன்மீக உலகத்தை பற்றி மட்டுமே அவங்க இருக்குது. முக்கியமாக அவங்க பசங்க எப்போவுமே அவங்க அப்பா அம்மா கூட எப்பப்போ பேசுவாங்க அப்படின்னா, அதிகாலையிலேருந்து அந்தி சாயும் நேரத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை பேசுவாங்க. சில நேரம் 3-4 தடவை கூட அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த இதில் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனோ எந்த ஒரு முன்னேற்பாடோ எதுவும் அவங்கக்கிட்ட கிடையாது. ஜஸ்ட்டு ரேண்டமாக அவங்க சில விஷயங்கள் பற்றி அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுவாங்க, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இவங்க அதை குஜராத்தியில் எழுதியிருந்தாலும் புக்காக வெளியில் வரும்போது இங்கிலீஷில் வரும்போது சில விஷயங்கள் மாற்ற முடியாமல் அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல இந்த புத்தகம் இன்ட்ரடக்ஷனே? ஆமாங்க, படிக்க எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப அதிசயமாகவும் இருந்துச்சு. ஆன்ம உலகம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த புத்தகத்தோட பார்ட் 1 அப்படின்றத பார்ப்போம். சரியா? அதில் ரொம்ப சுவாரஸ்யமான சில கேள்விக்கு பதிலாகவும் சில உண்மையான நடந்த கதைகளை பற்றியும் ஆன்மாக்களோட அந்த இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த புத்தகம் கிடைச்சா நிச்சயம் வாங்கி படிங்க. உங்களோட நிறைய கேள்விகளுக்கு இது பதில் தரும். ஆன்மாக்கள் அவங்க உலகம் பற்றியும் ஒரு புதிய புரிதல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இனி இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான உண்மையான கதைகளை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.